அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு 7வது வகுப்புலேருந்தே வரும்ல தனிமங்கள், அவற்றின் குறியீடுகள், அதை ஒரு சின்ன ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் சொல்லி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 8 செகண்ட்ஸ்குள்ளால் 9 எலமெண்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம். அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன எழுத முடியும், அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அது எழுத முடியும். அது தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சமன்பாடு ஈக்குவேஷனை கரெக்டாக எழுத முடியும். அதனால் இது 7ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலமெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹாப்பி ஹென்ரி லைக்ஸ் பீஃப் பட் குட் நாட் obtain food. அப்படின்னா இதனோட தமிழ் அர்த்தம் என்னென்னா, ஹென்ரி ஹாப்பியாக இருக்கான் எது சாப்பிட்றதுக்கு, பீஃப் சாப்பிட்றதுக்கு, லைக்ஸ் பீஃப். அடுத்தது அப்படி பார்க்க போகும்போதே பட் ஆனால், குட் நாட் அவனுக்கு கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கல, ஃபுட்டு கூட கிடைக்கல. அப்டைன்னா கிடைத்தல், நாட் அப்டைன்னா ஃபுட்டு கூட கிடைக்கல. இதிலேருந்தே நீங்கள் அந்த தனிமங்களின் சிம்பலை அழகாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். தனிமங்களின் குறியீடுன்னு சொல்லுவோம். ஹாப்பினா ஹைச், அப்போ அது ஹைட்ரஜனோட குறியீடு. அடுத்தது ஹென்ரி HE ஹீலியத்தோட குறியீடு. அடுத்த LI லித்தியம். அடுத்தது BE பெரிலியம். முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பட்டில் பியை மட்டும் எடுக்கணும், போரான். அடுத்தது குட் C மட்டும் எடுக்கணும், கார்பன். அடுத்தது நாட் நைட்ரஜன். அடுத்தது ஒப்டைன் O ஆக்சிஜன். அடுத்தது F ஃப்ளூரின். ஓகேவா? இந்த தனிமங்களின் குறியீடுகளை நம்ம இப்போ இந்த மாதிரி படிச்சுக்கலாம். எப்படி நமக்கு இனிஷியல் அப்பாவோட நேம்லேருந்து எடுக்குமோ அதே மாதிரி இது அந்த தனிமத்தின் குறியீடு. சரியா? இந்த தனிமங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா, 2 தனிமங்கள் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உண்டாக்கும். தனிமன்னா தனியாக இருக்கிறது, சேர்மன்னா சேரும். அப்படி சேர்ந்து சேரும்போது நீங்கள் அந்த குறியீடுகளை தெரிந்திருந்தால்தான் ஈஸியாக எழுத முடியும். இப்படி வரிசையாக தெரிகிறதுனால என்ன லாபம், நம்ம என்ன யூஸ் நினைப்பீங்கள, முதல்ல அந்த தனிமத்தின் குறியீடை தெரிந்து கொள்ளலாம். ஹைட்ரஜன் H, ஹீலியம் லித்தியம் LI, BE B. அடுத்து நெக்ஸ்ட்டு கார்பன் C சொல்லணும். அடுத்தது நைட்ரஜனுக்கு N, ஆக்சிஜனுக்கு O. அடுத்தது ஃப்ளூரினுக்கு F போட்டிங்க. இதுவும் தெரிகிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னா, அதனுடைய எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹீலியம் போட்டிருக்கேன். அப்போ HEனா ஹீலியம், அதில் கீழே 2 போட்டிருக்கேன், மேலே 4 போட்டிருப்பேன். அந்த 2 என்னதுன்னா அட்டாமிக் நம்பர். மேலே 4 போட்டிருப்பேன், அது என்னதுன்னா அட்டாமிக் மாஸ். தமிழில் சொல்லப்போனால் அணு எண், அணு நிறை. இப்போ நான் என் பேர் எழுதணுன்னா S போட்டு அன்னை புஷ் பண்ணி எழுதுவேன். S யார், எங்கள் அப்பாவோட இனிஷியல். அதே மாதிரி இப்போ இதெவ்வளத்தையும் கொடுத்தேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது ஹீலியம், இதோட அணு எண் 2, அணு நிறை 4ன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு இந்த மாதிரி வரையணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அணுக்குள்ளே என்ன இருக்கும்னா பென் இருக்கும். பென்னுனா என்ன, P ஃபார் புரோட்டான், N ஃபார் நியூட்ரான், E ஃபார் எலக்ட்ரான். எலக்ட்ரான் லைட்டாக இருக்கிறதுனால அது என்ன செய்யும், அந்த வட்ட வடிவ ஆர்பிட்டில் சுற்றி வரும். அது இயக்கத்தில் தான் இருக்கும். சரியா? அடுத்தது அந்த நியூட்ரானும் புரோட்டானும் கொஞ்சம் அதுக்கு அணு நிறை இருப்பதனால அது உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, அதை நியூக்ளியஸ்னு கூட சொல்லலாம். அப்போ ஹீலியம்னு சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளால் 2 நியூட்ரான் இருக்குது, 2 புரோட்டான் இருக்குது. இந்த இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது தெரிகிறதுனால. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், 2ம் சேர்ந்து ஒரே சேர்மத்தை உண்டாக்குகிறது. அதுக்கு பேர் தான் என்ன, H2O. அப்போ இந்த இவ்வளவும் தெரிஞ்சுக்கலாம் பை நோயிங் ஒன்லி அந்த ஹாப்பி ஹென்ரி தெரிஞ்சாலே போதும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7th உள்ள பிள்ளைங்க, அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களும் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா 12th வரைக்கும் இதே தான் வரும். நீங்கள் படித்து என்ன பண்ணுங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ.